தாத்தா நான் இங்கே இருக்கிறேன், ரேஷன் கடை லேக்கேர் எல்லாரும் கஷ்டத்தாரில் இருக்கிறேன், வந்து இட்டுன்னு போத்தான் வந்து இட்டுன்னு வந்தேன். அதே இடத்துல இன்றைக்கி இருந்தா இது 2வது டைம். நீங்கள் தயவு செய்து எனக்கு பண்ணி கொடுங்க, பேசி கஷ்டப்படுறாங்க. இவங்க எங்க வச்சு பாத்துக்கமாங்க பாத்துருந்தேன். பாதிக்கப்பட்டவங்க வந்திருக்காங்க, அவங்க அடிக்கும் போது வேடிக்கை பாக்குறீங்க சார். மாயமான சிறுமி போலீஸ் எஸ்ஐ வீட்டிலிருந்து மயங்கிய நிலையில் மீட்கப்பட்டது ஒரு பக்கம் இருக்க, சிறுமிக்கு என்ன நடந்தது என்றே தெரியாத அளவுக்கு மர்மம் நீடிக்க, போலீசாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மௌனம் காப்பது என மேலும் மேலும் சந்தேகத்தை வலுப்படுத்தி இருக்கிறது நுங்கம்பாக்கம் சம்பவம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் 8 வயது சிறுமியின் தாயும் தந்தையும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்துவிட, தந்தை அரவணைப்பில் தாத்தா பாட்டிதான் சிறுமியை வளர்த்து வந்ததாக சொல்லப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை அன்று தனது தந்தைக்கு பிறந்த நாள் கொண்டாடிய சிறுமி வீட்டுக்கு வெளியே விளையாடி கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. 3 மணி அளவில் விளையாடச் சென்ற சிறுமி மறுபடியும் வீட்டுக்கு வராத நிலையில் 6 மணிக்கு மேல் சிறுமியின் தாத்தா தேடி இருக்கிறார். அக்கம் பக்கத்து வீடுகளில் தேடிச் சென்ற போது மற்றொரு சிறுமி ஒருவர் மாயமான சிறுமியை அங்குள்ள ஆயுதப்படை எஸ்ஐ ராஜு என்பவரது வீட்டில் பார்த்ததாக கூறியிருக்கிறார். இதனை அடுத்து எஸ்ஐ வீட்டுக்கு சிறுமியின் தாத்தா செல்ல, பிறகு நடந்ததெல்லாம் அதிர்ச்சியின் உச்சமே. தாத்தா தேடிச் செல்லும் போது ஆயுதப்படை எஸ்ஐயான ராஜு வீட்டில் சிறுமி மயங்கிய நிலையில் இருந்ததாக கூறப்படுகிறது. மயங்கிய நிலையில் இருந்த சிறுமியை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்த தாத்தா பேத்திக்கு என்ன ஆனது என கேட்க, பதிலுக்கு எஸ்ஐ ராஜு இடத்தை காலி செய்யவில்லை என்றால் போலீஸை கூப்பிடுவேன் என ஒரே அடியாக மிரட்டியதோடு கல்லை எடுத்து தாக்கியதாக சொல்லப்படுகிறது. இவங்க எங்க வச்சு பாத்துக்கமாங்க பாத்துருந்தேன். இவங்க எல்லாரும் வருவா போவா, பசங்க கூடலாம் விளாடுவா. சரி, அதே மாதிரி நானும் இருந்துட்டோம். ஆனால் என் ஒய்ஃபும் இருந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா மணி 7ஆவது 8ஆவது 9ஆவது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒன்று கூட படிக்கிற பொண்ணு, அதே ஸ்கூலு, கிளாஸ் வேறு. அவங்க வந்து கேட்டா, எங்கம்மா நான் வா போய் பார்க்கலாம் அப்படின்னு 2-3 இடம் போய் பார்த்தோம், கிடைக்கல. கடைசியாக அந்த இடம் போனோம். நான் வந்து ஒரு நாள் எதுக்கு போயிருக்கேன். அப்போ ஒரு வாட்டி என்ன பண்ணேன், அவங்க அதே பொண்ணு என் பேத்தியை இட்டுன்னு போய் வச்சுருந்தா. நான் அதுக்கு என்ன பண்ணேன், அந்த ஃபோனில் வந்து அதே ஃபோனில் எனக்கு ஃபோன் பண்ணான். தாத்தா நான் இங்கே இருக்கிறேன், ரேஷன் கடை லேக்கேர் எல்லாரும் கஷ்டத்தாரில் இருக்கிறேன், வந்து இட்டுன்னு போத்தான் வந்து இட்டுன்னு வந்தேன். அதே இடத்துல இன்றைக்கி இருந்தா இது 2வது டைம். இதையடுத்து அக்கம் பக்கத்தினர் கூடிய நிலையில் அந்த ஆயுதப்படை உதவி ஆய்வாளர் ராஜுவே போலீஸை அழைத்ததாக சொல்லப்படுகிறது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசாரும் என்ன நடந்தது என விசாரிக்காமல் சிறுமியின் உறவினர்கள் தரப்பையே காவல்துறை வாகனத்தில் ஏற்ற முயன்றதாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்டவங்க வந்திருக்காங்க, அவங்க அடிக்கும் போது வேடிக்கை பாக்குறீங்க சார். விசாரிக்கணும், வண்டியில ஏத்தக்கூடாது. வண்டியில நீங்க எப்படி ஏத்துவீங்க? எல்லாத்துக்கும் ஆதாரங்க தான் அனுப்புறோம், இருங்க. என்ன நடந்தது என சிறுமியிடம் விசாரிக்கும் போது கிடைத்த தகவல்கள் பார்ப்பவர்கள் நெஞ்சை பதற வைத்தது. அதாவது தனது கைவிரலில் ஊசி குத்தியதாக சிறுமி கூறும் நிலையில் மயக்க ஊசி செலுத்தி பாலியல் ரீதியாக தொந்தரவுக்கு ஆளாக்கப்பட்டாரா என்ற சந்தேகமும் வலுத்துள்ளது. மேலும் மருத்துவ பரிசோதனையில் சிறுமி 2 அல்லது 3 முறைக்கு மேல் பாலியல் தொந்தரவுக்கு ஆளாக்கப்பட்டதற்கான அடையாளங்கள் இருப்பது தெரிய வந்திருப்பதாக குடும்பத்தினர் குற்றம் சாட்டுவதும் பகீர் கிளப்புகிறது. அத்தோடு சிறுமிக்கு மயக்க ஊசி செலுத்தி சுயநினைவை இழக்கச் செய்து ஆபாசமாக வீடியோக்கள் எடுத்ததாக கூறப்படுவதும் கொலை நடுங்க வைக்கிறது. சிறுமியை ஆயுதப்படை எஸ்ஐ அழைத்து சென்றது ஏன்? சிறுமி மயங்கிய நிலைக்கு சென்றது ஏன்? சிறுமியை அழைக்க சென்ற தாத்தாவை தாக்கியது ஏன் என விடை தெரியாத பல கேள்விகள் எழுந்துள்ளன. இன்டர்னலாக வேறு என்னென்ன இருக்குன்னு நான் டெஸ்ட் எடுக்கணுன்னாங்க. அதுக்கும் கையெழுத்து போட்டு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சில பேட் டச் பண்ணியிருக்காங்க.
ஊசி போட்டிருக்கதா சொல்லு. பாப்பா வந்து என்ன சொல்லுதுன்னா கையில் ஏதோ ஊசி போட்டாங்க, நான் கான்சியஸாகவே இல்லை, அப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல, அப்புறம் பார்த்தா இவங்க வீட்டில் இருக்கேன், அவங்க என்னை வச்சு வீடியோ எடுக்கிறாங்க, வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு வீடியோ எடுத்திருக்காங்க. ஏற்கனவே ஒரு முறை இதே எஸ்ஐ வீட்டிலிருந்து சிறுமியை அவரது தாத்தா அழைத்து வந்திருக்கிறார் என்ற நிலையில் ஒருவேளை சிறுமி உண்மையிலேயே விளையாடத்தான் சென்றிருந்தார் என்றால் எதற்காக அவரது தாத்தா சென்று அழைக்கும் போது தகராறு செய்ய வேண்டும் என கேள்வியும் எழுந்திருக்கிறது. மயக்கத்தில் இருந்ததாக சிறுமியே வாக்குமூலம் கொடுக்கும் போது எஸ்ஐ ராஜு வீட்டில் அவருக்கு என்ன நடந்தது, சிறுமி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாரா என விசாரணை நடத்துவதில் காவல்துறைக்கு ஏன் தயக்கம், தாமதம் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. சிறுமிக்கு என்ன நடந்தது என தெரியாமல் பதற்றத்தில் இருக்கும் குடும்பத்தினரை போலீசார் மிரட்டும் தொனியில் செயல்பட்டது ஏன், வீடியோ எடுத்தவர்களை ஆயுதப்படை எஸ்ஐ ராஜுவுடன் சேர்ந்து கொண்டு மற்ற போலீசாரும் மிரட்டியது ஏன் என அடுக்கடுக்காக பல சந்தேகங்களும் கேள்விகளும் எழுந்துள்ளன. இந்த சம்பவம் குறித்து நுங்கம்பாக்கம் போலீஸ், 1000 விளக்கு அனைத்து மகளிர் போலீஸ் என 2 காவல் நிலையங்களிலும் புகார் கொடுத்தும் இன்னும் விசாரணையில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருப்பது சிறுமியின் குடும்பத்தினர் கூறும் குற்றச்சாட்டுக்கு வலு சேர்த்திருக்கிறது. விளையாடி கொண்டிருந்த சிறுமி மயங்கிய நிலையில் ஆயுதப்படை எஸ்ஐ வீட்டில் மீட்கப்பட்டது வரை என்னென்ன நடந்தது என்பதை உடனடியாக விசாரணை நடத்தினால் மட்டுமே உண்மை வெளிச்சத்திற்கு வரும்.